ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு தான் இந்த வீட்டு பெண் ஒரு டைம் இதுமாரி கோளாறு பண்ணுறாங்கன்னே தெரியல. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, குழம்பு படும் கேவலமாக வந்திருக்கு. அந்த குழம்பை ஓப்பன் பண்ணி காட்டோடு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் ஒரு ஈஸியாக மதுரை தண்ணி சட்னி அது செஞ்சுருக்கேன். இது இட்லி தோசைக்கு தான் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு ஒரு 6 பல்லு பூண்டு போட்டு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாரி பச்சை மிளகாய் கீரி போட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு நல்லா வதக்கிட்டு அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அது சூடு ஆகட்டும். அதுக்கப்புறம் சூடு ஆறின அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு கையளவு பொட்டுக்கடலை போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி பொட்டுக்கடலை சட்னி செஞ்சேன், அது எல்லாமே பச்சை போட்டு செஞ்சேன். இது கொஞ்சம் வதக்கி செய்கிறேன். வெங்காயம் வதக்கின வானல்லே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உளுத்தம் பருப்பு அப்புறம் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னி ஊற்றினா மதுரை தண்ணி சட்னி ரெடி. தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிங்க, அப்போ தான் செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.